திமுக உழைத்த எவ்வளவோ தலைவர் இருக்காங்க, அவங்க பேர்லாம் வராது. அவங்களுக்கு ஒரு சிலையை ஓரமாக வச்சுட்ருவாங்க. ஆனால் கலைஞர் 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 என்று அடையாளப்படுத்தி விடுவாங்க. பெரியார் 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 என்று அடையாளப்படுத்தி விடுவாங்க. இதே மதுரையில் பெரியார் பேருந்து நிலையம் ஒன்று இருக்குது. அதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல, யாரும் கண்டனம் தெரிவிக்கல. இந்த மண்ணிற்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் இந்த கலாச்சாரத்திற்கும் சம்பந்தமே இல்லாத தலைவர்களுடைய பெயர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் வைக்கப்படும். அவருடைய சிலைகள் தமிழ்நாடு முழுமைக்கும் வைக்கப்படும். ஆனால் இந்த மண்ணின் விடுதலைக்காக குறிக்கணும், இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ராணுவம் கட்டிய பொழுது அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ராணுவத்திற்கு அதிக நபர்களை பேசி பேசி விடுதலை பற்றை ஊற்றி ஊற்றி அனுப்பி வைத்த நபர் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இது வரலாறு, எவரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று வீரர், இந்திய சுதந்திர போராட்டத்துடைய மிகப்பெரிய வீரர் முத்துராமலிங்க தேவர். அதெல்லாம் தாண்டி குறிப்பிட்ட சாதிக்கான தலைவராக அவர் கொண்டாடப்படலாம். ஆனால் அவர் இந்த சாதி சங்கம் வச்சிருந்தாரா? ஏதாவது சாதி சங்கத்தில் தலைவராக இருந்தாரா? இல்லை.